நான் பவானி, வெல்கம் டு பவா ஸ்டே. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட ஷாப்பு ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்போட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் தான் போகிறோம். மார்னிங்கே முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் போகலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஷாப்பிங் இருக்குது அப்படின்னா அரும்பாக்கத்தில் வைஷ்ணவா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் 3 பேர் தான் போக போகிறோம். இவனும் தான் வரான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஓலோ ஆட்டோ புக் பண்ணிகிட்டு இருக்கோம். புக் ஆகிடுச்சுன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த கடை பேர் 2D அண்டர்வேர்ல்டு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் டிஜே வைஷ்ணவா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றியா நீ? அடி வேணுமா? அப்பா கிட்ட சொல்லித்தரேன். அப்பா உன்னை திட்டு வராரு. தம்பி நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்? அது சொல். எடுத்துட்டு தான் இருக்கேன். தம்பி உனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிடலாமா நீ? எப்படி இருக்குது திவ்யா? எல்லாமே சூப்பராக இருக்குல்ல? ஓனர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. நான் தான் ஓனர். ராஜி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அவன் பேர் ஒருத்தன் குட்டி அவனுக்கும் பிடிச்சிருக்கு. எங்க அது 3 இது ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நிற்க வைக்கிற மாதிரி அதை வச்சுட்டு பீஸா சூப்பராக இருக்காது. நல்லா லிச்சி மொஜிட்டோ நம்ம இப்போ குடிக்கிறோம். வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கோக்கு எப்பவுமே நார்மல் மாதிரி தான். லிச்சி மொஜிட்டோ நல்லா இருக்குது. அப்போதே எனக்கு நிறைய தெரியும். இல்லை இல்லை உன்னோட மூஞ்ச பார்த்து நீயே தட்டிக்கிட்டு இருக்க. அப்படியா? கொடுக்கலாமா? சும்மா வாழவே கடிக்க மாட்டோம். படிக்க மாட்டியா? நட்டிட்டு கொடுத்துருமா? கேட்ச் பிடிச்சிட்டேன்.
கூடிய சீக்கிரம் இந்த ஹோட்டலில் இந்த கடையில் நம்ம வந்து 24 hours சேலஞ்ச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பண்ணுறோம். 24 hours சாப்பிட்டுட்டே பண்றா 24 hours இல்லையா கடையில் உட்காந்து சாப்பிட ஓகே பண்ணிடலாம். நம்மளுக்குலாம் இருந்தா என்ன ரெடி நான் வெடிப்பேன். இது இந்த சாஸ் அவரே ரெடி பண்றது. ஓனரே இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஓனர்? ஓனர் ஃப்ரெண்டோட சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு? ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க உங்கள் கடையை பற்றி. சூப்பரா இருக்கு. தொண்டு கொஞ்சம் போட டைம்ல அதனால நம்ம கொடுக்குறதான அந்த டிஷ்ஷு 100 டிஷ்ஷு உள்ள நீ ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னீங்க. 100க்கு மேலே பண்ணுவாங்க. அங்கே தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸு 17 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் கேளுங்க. ப்ரோ டேஸ்ட்டாக தான் ப்ரோ எல்லாமே சொல்லிடு இது நான் ஒரு விசிட்டிங் கார்டு இல்லை. நாங்கள் 3 காம்போ சாப்பிட்டோம். அந்த 3 காம்போட பில்லு. இவன் ரொம்ப இம்சை பண்ணுறான். ரொம்ப இம்சை பண்ணுறான். கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய். கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வருவோம். எல்லாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த இடத்துக்கு வாங்க. நான் கீழே லொக்கேஷன் வேணும் உங்களுக்கு. 2D அண்டர்வேர்ல்டு கடை பேர் நோட் பண்ணிக்கோங்க. பாய். இந்த ஏரியாவில் சொல்லிட்டு ஒரு அண்டர்வேர்ல்டு பேர். ஆமாம் 2D அண்டர்வேர்ல்டு ட்ரீம் கேலக்ஸிக்கு உள்ள டிஜே வைஷ்ணவா காலேஜுக்கு ஆப்போசிட் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. எப்படி இருக்கு பவானி? அங்கே சாப்பிட்டு சூப்பராக இருந்தனால தான் நான் பார்சலே வாங்கிட்டு வந்தேன். இங்கேயும் சூப்பராக இருக்கு. நான் என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்தேன்? சிக்கன் சாண்ட்விச் அண்ட் சிக்கன் விங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் விங்ஸ் வந்து அப்பா சாப்பிட்டாரு. சிக்கன் விங்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, அருமையாக. சூப்பராக இருந்ததுல்ல? இதுமாதிரி நான் சாப்பிட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. நல்லா இருந்ததுல்ல? ஃபைனலி எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 2D அண்டர்வேர்ல்டு ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப்போட. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதில் வந்து பீஸா தான். நான் வந்து பீஸா லவர்லாம் இல்லை. ஆனால் வந்து இந்த ஷாப்பில் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் பீஸா வந்து எக்ஸ்ட்ராவாக நல்லா இருந்தது. லிச்சி மெஜிட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து அரும்பாக்கம் டிஜே வைஷ்ணவா காலேஜுக்கு ஆப்போசிட்ல பேஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எல்லாருமே சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க இங்கே போனாங்கன்னா ஓகே தான். முக்கியமான இது என்னன்னா என் பையனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிரகதீஷ்க்கு. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் அழுது இது பண்ணியிருந்தானா அந்த vlog-ஏ சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப சமத்தா இருந்தான். அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணா. இதே மாதிரி அவன் எல்லா vlog-க்கும் கோஆப்ரேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பாய் பாய்.